பெரிய எது வரவேற்பை கொடுத்தா உங்களுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா முடிச்சிட முடியாது. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்கல, அவங்க கிட்ட ஒரு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க, நம்ம கேட்கல. அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுடைய வாக்குறுதிகள். அதாவது நம்மளை பெண்களை கவரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சில திட்டங்களை அறிவிக்கணும் நம்ம கிட்ட. அப்போ அது மாதிரி அவங்களோட ஓட்டு வங்கிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த பணத்தை கொடுத்துட்டு பேசுறவங்க எல்லாருமே நம்மளை எப்படி பேசுறாங்கன்னா அசிங்கமா பேசுறாங்க. பேசினாரு ஐயா, பேசினாரு ஒருத்தர் வந்து இது மாதிரி நம்ம பிள்ளைகளை பார்த்து, நம்ம தாய்மார்களை பார்த்து பேசும்போது பேசுறாரு, நல்லா பளபளன்னு வந்திருக்கீங்க, பான்ஸ் பவுடர் போல, பேரலவுலி போல, அதான் பளிச்சுன்னு இருக்கீங்க, காசு ஏது? நம்ம கொடுத்த 1000 ரூபாய் காசு, இவங்கிட்ட நம்ம காசு கேட்டோமா? ஒரு 1000 ரூபாய் காசுக்கு நம்மளை இன்னமும் கையேந்த வைக்கிற நிலைமை தான் இந்த திராவிட கட்சிகள் நமக்கு தந்திருக்க முன்னேற்றம். அப்ப நம்மளுடைய குழந்தைகளை, நம்மளுடைய தாய்மார்களை, நம்மளுடைய சகோதர சகோதரிகளை அசிங்கமாக பேசுவதற்கான உரிமையை எவன் தந்தது அவனுக்கு? வேண்டுமென்றே தானே நம்மளை பேசுறாங்க, நம்மளை இழிவுபடுத்துறாங்க. நம்ம 1000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு அவங்கள பார்த்து கேட்கலையே, கொடுத்துட்டு எதற்கு நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க? இதுல இன்னொருத்தர் இருக்காரு, அவரு அங்க இருந்து வந்து சொல்றாரு, ஓசி பஸ் எங்க போறதா இருந்தாலும் எதுல போறீங்க? ஓசி பஸ். உன்கிட்ட நான் கேட்டேனா எனக்கு பஸ்ஸை ஃப்ரீயா விடுன்னு? நீ ஓட்டு வாங்கிக்கிறதுக்காக நான் எல்லா கிராமங்களுக்கும் பேருந்து பஸ் வருதுன்னு சொல்றாங்களா, அரசு பேருந்து. முன்னாடி ஒரு 4 பஸ் 5 பஸ் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரே ஒரு பஸ்ஸு அந்த 5 பஸ்ஸுக்கும் சேர்த்து ஒரு டைமிங்கில் விட்றான். அதில் ஏற முடியுதா? முதல்ல அந்த பஸ்ஸு தரமான பஸ்ஸாக இருக்கா? ஏறணும்னா படிக்கட்டு பிடுங்கிட்டு விழுகுது, கண்ணாடி கையோட வருது, போட்டிருக்க பஸ்ஸு ஃபுல்லாக என்னவாகுது அப்படின்னா ஒழுகுது. இதுதான் உங்கள் ஆட்சியோட தரம். நீங்கள் உங்கள் ஆட்சியை ஓட்டையாக வச்சுக்கிட்டு எங்களுடைய மக்களை, என்னோட தாய்மார்கள்